என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகா எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. இவ எதுக்காக அவ கூட பேசிக்கிட்டு இருக்கா? என்ன நடக்குதுங்க? ச்சே, இவளுக்கு அமிர்தாவை பத்தி விஷயம் தெரிஞ்சா போதும், நாய் மாதிரி தொங்க போட்டுக்கிட்டு போயிருவா. அவளாம் ஒரு பொம்பளையா? அவ புள்ளைய பத்தி யாராவது பேச முடியுமா? அமிர்தா இவளோட புள்ள இல்லைல்ல, அதனாலதான் இவ இப்படி நடந்துக்கிறா. இருக்கட்டும், என்ன பேசுறாங்கன்னு நம்மளும் கேட்போம். ஹலோ. ஹலோ. சொல்லுப்பா. என்னங்க பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? ஏன் என்னாச்சு? எப்ப பாரு எய்த்து பேசுறா. குடும்பத்துல உள்ள பெரியவங்களை எப்படி மதிச்சு நடக்கணும், மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி தர மாட்டீங்களா? இல்லம்மா, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. என்னைய வாடி போடிங்கிறா, மரியாதை இல்லாம. எங்க அம்மாவை அந்த மிரட்டுறா. இத்தனைக்கும் அவளோட அப்பா வந்து ஒரு எட்டு கூட பாக்கல. இப்படி இருக்கிறவளுக்கு எங்க அம்மா எவ்வளவு தாங்குன்னு தாங்குறாங்க தெரியுமா? ஆனா அவ அது கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம காசு கொடுக்கலனா என் பிள்ளைய விட மாட்டேன்னு மிரட்டுறாங்க. இல்ல என்னங்க வளர்ப்பு? என்ன அப்படியா பண்றா? நான் என்ன சும்மாவா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இங்க நடக்கிற விஷயத்த மட்டும்தான் சொல்றேன். இல்ல எனக்கு புரியல. என்னங்க புரியல? அவ மரியாதை இல்லாம நடந்துக்கிறதும் மரியாதை இல்லாம பேசுறதும் எல்லாம் நீங்க தானே வளர்த்து வச்சிருக்கீங்க. அப்புறம் உங்ககிட்ட குறை சொல்லாம கொஞ்சமாவது உங்க பொண்ணை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசி புத்திமதி சொல்லுங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, நான் என் தம்பிக்கு 2வது கல்யாணம் தாங்க பண்ணணும். என்ன 2வது கல்யாணமா? ஆமாங்க. இந்த மாதிரி ஒரு பிள்ளையெல்லாம் யாருங்க வச்சு பாத்துப்பா? ரொம்ப ஓவர் திமுருங்கண்ணா. இவ்வளோ திமுற நான் யார்கிட்டயும் பார்த்தது இல்ல. நான் கூட என் மாமியாரை அடக்க உடக்கமா தான் பேசுவேன். இப்ப ரொம்ப ஓவரா என்னையவே வாடி போடிங்கிறா, வீட்டை விட்டு வெளியே போடிங்கிறா. என்னங்க இதெல்லாம்? பாத்துக்கங்க, தம்பிக்கு சுத்தமா இவ்வளவு பிடிக்கவே இல்ல. பேசாம வெட்டி விட்டுட்டு வேற கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம். என்னப்பா நீ மாசமா வேற இருக்கா, இப்ப போய் பிடிக்கலன்னு சொல்றீங்க? வேற என்னங்க சொல்றீங்க? இங்க பாருங்க, நாங்க எவ்வளவு கௌரவமான குடும்பம்னு எங்களுக்கு தெரியும். உங்க பொண்ணு ரொம்ப ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா, எனக்கு தெரியும். எல்லாம் அவங்க அப்பத்தா வளர்ப்பு தானே. நானும் கேள்விப்பட்டேன். உங்க அப்பத்தாவும் அவங்க நாத்தனாரை மதிக்க மாட்டாங்களாமே. அப்படியா? ஆமாங்க, இந்த பொம்பளை தாங்க இப்படி கெடுத்து வைக்கிறது அவளை. ஏன்னா அவ நல்லா தான் இருப்பா. என்னங்க இந்த வயசான காலத்துல இப்படி இருக்குங்க? நான் எம்பிட்டோ தூரம் சொல்லிட்டேங்க. அவங்க அப்பத்தாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இவளும் கேட்க மாட்டேங்கிறா. காலையிலே போன் அடிச்சிடறா. அப்படி 2 பேரும் என்னத்தை தான் பேசுவாங்களோ தெரியல. குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்க வேணா காலையில செக் பண்ணி பாருங்க. ஒண்ணு பண்ணுங்க, அதை கட் பண்ணீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா அமிர்தா நார்மல் நிலைமைக்கு வந்துருவா. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க ட்ரை பண்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க முதல்ல அவங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. பொண்ணை கட்டி கொடுத்துட்டா என்ன ஏன்னு பார்க்கவே மாட்டாரா அவங்க அப்பா? இப்படியா ஒரு பொள்ளைய பிடிச்சி தள்ளி விடுவீங்க? யாரும் மாட்டுல தானே எங்களுக்கு பிடிச்சி தள்ளி விட்டீங்க. இவளோட அராஜகம் தாங்க முடியல. சொல்றதா சொல்லிட்டேன், கொஞ்ச நாள் தான் பாப்போம். எங்களுக்கு வேற கல்யாணம் பண்றதுல இஷ்டம் தான். என் தம்பிக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இப்படி அடமெண்டா இருக்கிறவளை யாருங்க வச்சு பாத்துப்பா? நீங்க தான் உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லணும். பெரியவங்கள மதிச்சு நடக்கணும். திமுறா பேசுனா இந்த மாதிரி தான் நடக்கும்னு நீங்க தான் சொல்லணும். சொல்லுவீங்கல்ல? சரிம்மா, நான் சொல்றேன். சரி, நான் போன வைக்கிறேன். இப்போ உனக்கு ஓகே தானேம்மா? ஆமாண்டி, இவளெல்லாம் இப்படிதான் நடத்தணும். என்ன திமுரு? இதை அந்த 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். இப்போ திடீர்னு வந்து 5000 ரூபாய் கேட்பான்னு யாரு கண்டா? அது வேணா உண்மைதாண்டி. ஏண்டி, நல்லதான் நடக்கும்ல அப்படின்னு நினைச்சுதான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த அம்மா அவங்க அப்பாட்ட சொல்லும். அவங்க அப்பையும் கூப்பிட்டு வச்சு பேசணும். பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. சரிடி. சே, இருக்கிற வரைக்கும் தான் இவளால பிரச்சனைனா, அங்க போய் இவ வாய் கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கு. எல்லாம் திமுரு. நைட் இந்த ஆள் வரட்டும், உன் பொண்ணு இந்த வேலையெல்லாம் பண்றான்னு கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லணும். சே, என்னம்மா வளர்த்து வச்சிருக்காங்க? எப்ப பாரு இதே பொழப்பு. உங்க வீட்டுக்கு பஞ்சாயத்து பண்ண போய்கிட்டே இருக்க முடியுமா? இவ தான் கொஞ்சம் வாய் அடக்கி உட்கார்ந்துருக்க வேண்டியதானே. என்ன அப்படி? இவ பாட்டுக்கு அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா, இங்க வந்து உட்கார்ந்தானா எல்லாம் அவங்க அப்பத்தா தாத்தா செல்லம். அவங்க இருக்க கண்டு தானே இவ ஓவரா ஆடிட்டு இருக்கா. நம்ம என்னத்தை சொல்லி கிழிக்கிறது? எல்லாம் நம்ம காதுக்கு தான் வருது. சே, பேசாம லதாவுக்கு போன் அடிச்சு சொல்லுவோம். இவர்கிட்ட சொன்னாலாம் வேலைக்கே ஆகாது. லதா கிட்ட சொன்னாதான் அவகிட்ட பேசி கத்தி விடுவா. அவகிட்டே சொல்லுவோம். ஹலோ. என்னம்மா இந்த நேரத்துல? ஏம்மா தூங்கிட்டியா? இல்லம்மா, இப்பதாம்மா அவருக்கு சாப்பாடு வச்சுட்டு பாப்பாவையும் தூங்க வச்சிருக்கேன். ஸ்கூலுக்கு போறாள்ல, காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, இப்பதான் அமிர்தாவோட நாத்தனார் பேசினாங்க. அவ எதுக்குமா உங்களுக்கு அடிச்சா? இல்ல பாப்பா,
நான் எடுக்கணும்னு எடுக்கலடி. அவளாதான் கால் பண்ணி உங்க பொண்ணு சரியில்லை, வளர்ப்பு சரியில்லை, அப்படி இப்படின்னு பேசுறா. என்ன வளர்ப்பு அவ கண்டுட்டாலாம். இவ என்னமோ பேசியிருப்பா போல மரியாதை இல்லாம. அதனால ஃபோன் அடிச்சு எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசுறா. மரியாதைனா என்னன்னு தெரியாதா, அப்படி இப்படின்னு பேசி கத்திக்கிட்டு இருக்குது. இதுல உங்க அப்பத்தாவை வேற இழுத்து பேசுது. நான் சொல்லிட்டேன், ஏமா நீ எனக்கு பேசுற, அதுவும் இல்லாம எங்க மாமியாரை பத்திலாம் பேசாதீன்னு சொல்லிட்டேன். என் மாமியாரை பத்தி என்னக்கிட்டே கூட சொன்னா எனக்கு கோவம் வந்துடாதா? அதனாலதான் நான் சொல்லிட்டேன். அவ ஏதாவது தப்பு பண்ணா அவளை மட்டும் சொல்லுங்க, எதுக்கு என் மாமியாரையும் சேர்த்து சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க தானே வளர்த்து வச்சது. மரியாதைனா என்னன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? பிள்ளைய காட்டி மிரட்டுறா வைக்கிறான்னு அவ்வளோ உள்ள பேச்சுடி. இதை வேற உங்க அப்பா கிட்ட நான் சொல்லணுமா? உங்க அப்பா கிட்ட பொண்ணுக்கு புத்திமதி சொல்லுங்கன்னு நான் சொல்லணுமா? ஏண்டி உங்க அப்பா என்னமோ என் பேச்சை கேட்கற மாதிரி நான் எது சொன்னாலும் சண்டைக்கு தான் வருவாரு. வீடுனா 1000 சண்டை சச்சரவு இருக்கதானே செய்யும். ஏன் நீ பார்க்காததா நான் பார்க்காததா? ஆமாமா, கொஞ்சமாவது வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானே அவ. இப்ப இதெல்லாம் தேவையா? என்னைக்கு அவங்களாம் என்கிட்ட போனே அடிக்க மாட்டாவ. இப்ப இந்த அளவுக்கு போன் அடிக்கிறான்னா அவ எந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பத்தாவது குறைக்க அவங்க அக்காச்சிக்காரி சொல்றா, இப்படியே பண்றது என் தம்பிக்கும் பிடிக்கலையா, அதனால என் தம்பிக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், உங்க பொண்ணை நீங்களே கூட்டிட்டு போங்கன்னு வேற சொல்றாவ. உனக்கே தெரியாதா? நான் ஒத்த ஆளு. ஏற்கனவே அமிர்தா இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதோ இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்குது. அப்பதான் தாத்தா, நானு, பையன், அப்புறம் உங்க அப்பா 5 பேரோட முடிஞ்சிச்சு. இப்ப அமிர்தா வேற வாழை வெட்டி இங்க வந்து உட்கார்ந்துருந்தா யாருடி பாப்பா? அது வயிற்றுல ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கா. இந்த சண்டை சச்சரவு எல்லாம் தேவையா? கொஞ்சமாவது அமைதி இருக்கலாம்ல. நான் சொன்னாலும் உங்க அப்பா கேட்கவே மாட்டாரு. சொன்னானே அவங்க மேலதான் கோவப்படுவாரு. நீதான் உங்க அப்பா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லணும். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தானா அவளை வாழா வெட்டியாதான் அனுப்பி வைப்பாங்க. அப்புறம் அவ வாழ்க்கை தான் போயிருப்பான்னு நீ தான் எடுத்து சொல்லணும். உங்க அப்பா நீ சொன்னா மட்டும்தான் கேட்பாரு. என்னலதா நீ சொல்லிடுவீல? நான் சொல்றேம்மா. பக்குவமா எடுத்து சொல்லு அவள்கிட்ட. குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். நம்ம தான் வாயை மூடிட்டு அமைதியே இருக்கணும்னு சொல்லு. பிள்ளையோட துரத்தி விட்டாங்கன்னா யாரு பாப்பா? இவ எதுக்கு வாய் கொழுப்பாட்ட பேசுறாளா? புருஷன் நல்லா பாத்துக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, சொத்து பத்து நிறைய கிடக்கு. ஒரே ஒரு நாத்தனார்காரி என்னைய மாதிரி 3 நாள் வச்சுக்கிட்டு இருக்கா. 3 நாள் நாத்தனார் வச்சிருக்க நானே அமைதியா இருக்கேன். எங்களையும் கொஞ்சம் வாழ விடணும்ல. நான் சொல்றத சொல்லிட்டேன்டி. அவ இன்னுமே அந்த மாதிரிலாம் பேச மாட்டா, நான் கேரண்டின்னு சொல்லியிருக்கேன். அவங்க அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். வேற என்னடி பண்ண சொல்ற? வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொல்றாவ. அவங்க கிட்ட நான் எதுவும் பேச முடியாது. நான் எய்த்து ஏதாவது பேசிட்டேன்னா அப்புறம் உங்க அப்பா கிட்ட யார் பேச்சு வாங்குறது? நீ வேணா உங்க அப்பா கிட்ட சொல்லி பாரு. சொல்லிவிட்டு உங்க அப்பா என்ன சொன்னார்னு என்கிட்ட வந்து சொல்லு. அம்பிடுதேன். நான் போன வச்சிடறேன். சரிங்கம்மா. என்ன மேட்டாவது சொல்லி திருந்துறாளான்னு பாப்போம். மாப்பிள்ளைக்கே பிடிக்கலன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்களாம்? நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். பொறுமையா இருந்ததுனாலதான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது. கல்யாணம் ஆகி 2 வருஷம் கூட முழுசா ஆகல. அது காட்டியே வாய் திமுறை காமிச்சா அவங்க பாவம் சும்மா இருப்பாங்களாமா? சொல்ற பேச்சையே கேட்க மாட்டேங்கிறா. சே, வீட்டில் நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு இவன் மட்டும்தான் காரணம்னு நினைக்கிறேன். என்னத்த சொல்ல, இவளுக்கு இந்த வேலையெல்லாம் தேவையா? வாய் கொழுப்பு ஜாஸ்தி. மாமியாரே மிரட்டியிருக்கானா எந்த அளவுக்கு பேசியிருப்பா? என்னமோப்பா, இவ தான் வாழ்க்கையை காப்பாத்திக்க மாட்டேங்கிறா. வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கா. அழிச்சுவிட்டு யார் வீட்டில் போய் உட்காந்துருக்க போறாளாம்? இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அவங்க வேணான்னு சொல்லிடுவாவ. அதுக்கப்புறம் இங்கேயே வந்து உட்காந்துருக்க போறா. அப்படியே இவங்க நல்ல சாப்பாடு போட்டு கிழிச்சிருவாங்க. இவங்கள நம்பி நிக்கிறதுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அவளுக்கு புத்தியே வராது. சை, நாளைக்கு காலையில் அதை பற்றி இவகிட்ட பேசணும். விடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 மணி நேரம் தான் லேட்டாக வந்திருப்பேன். அதுக்குள்ளார இவ்வளோ நடந்து முடிஞ்சிருச்சா? டேய், முதல்ல அம்மா எதுக்காக பூர்ணியை உள்ளார விட்டாங்கன்னு கேட்டு சொல்றா. ஏண்டா உனக்கு வாய் இல்லையா? இல்ல நீ பேசுற சவுண்டு அம்மாவுக்கு கேட்காதா? முதல்ல கேட்க போறியா இல்லையாடா? டேய் விடுடா, அவன் என்கிட்ட பேச மாட்டானா? பேச மாட்டானா? இல்ல, எனக்கு நீங்க பண்ணது பிடிக்கல. அவ்வளோ துரோகம் பண்ண அவளை திரும்பி வீட்டுக்குள்ளார உட்கார வச்சு, அதுவும் இல்லாம எங்களுக்கு தெரியாம மறைச்சு வேற வைக்கிறீங்க. இப்படிலாம் பண்ணா என்னத்த சொல்றது? டேய், அவ நகை எடுத்துட்டு வந்தா, கொண்டு வந்து கொடுத்தா, அப்படியே போன்னு சொல்றதுக்கு மனசு வரல. அதுக்காக அவளை வீட்டுக்குள்ளார விட்டுருவீங்களா? நான் தெரியாம தான் கேட்கறேன். போனாத்தை என்ன பாடுபடுத்துனீங்க? போனாத்தை விடுங்க, ஜீவா அண்ணியை என்ன பாடுபடுத்துனீங்க? இப்ப இவளை மட்டும் பண்ணலனா? ஏன்னா இவ சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்த பொண்ணு, அதுவும் அண்ணன் பொண்ணு. அதனால தானேம்மா நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க. ஜீவா அன்னைக்கு கொஞ்சம் கூட ஈவ இருக்கா நீங்க பார்க்கவே இல்ல. டேய் அப்படிலாம் இல்லடா. இன்னும் எப்படிமா நீங்க இப்படி பண்ணலாம்? அப்பா சாமி, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. திரும்பி அவ ஏதாவது வீட்டுக்குள்ளார சொல்லி வந்தான்னு வைங்க, அப்புறம் நான் இந்த வீட்டுக்குள்ளார இருக்க மாட்டேன். எங்கடா போவ? எங்கேயே போவேன்டா, உனக்கு என்னடா? ஆமாமாப்பா, இப்பதான் உங்களுக்குன்னு ஆள் கிடைச்சிருச்சு இல்ல, நீ அப்படிதான் பேசுவ. பாவுண்டா அந்த பொண்ணு, வந்தும் சரியா பேசவே முடியல. ஆமா, உங்களுக்கு கீதாவை விட பூர்ணி தானே முக்கியம். அவளுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கூட கொடுக்க முடியல. ஆமாமா, எதுவும் கொடுக்க முடியலதான். நீ தனியா கவனிச்சிருக்கலாம்ல. என்ன? இல்லடா, நீ தனியா கவனிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னேன். நான் அம்மா பண்ண இதுல டென்ஷன்ல இருந்தேன். ஓ, டென்ஷன் என்ன? சரி விடுங்கடா. லக்ஷ்மி, சொல்லுங்க.
இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத. இல்லைங்க பண்ணல. நகை கொண்டு வந்து கொடுத்தா அப்படியே விட வேணாமன்னு தான் உள்ளார கூட்டிட்டு வந்து காஃபியை கொடுத்துட்டு அனுப்பிடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ளார நீங்க வந்து பார்த்து என்னென்னமோ நடந்து போச்சு. கடைசியில என் ஆளுக்கு ஒரு காஃபி கூட கொடுக்க முடியல. ஆமா ஆமா, எதுவும் கொடுக்க முடியலதான். ஏய் என்னடா? ஒன்னும் இல்லடா. நான் சொன்னதுக்கு எசப்பாட்டு பாடிட்டு இருக்க. அதான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. சரி 2 பேரும் விடுங்கடா. என்னமேட்டாவது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். திரும்பி யாராவது உள்ளார விட்டு ஆட்டத்தை கலைக்காம பாத்துக்கங்க. சரிங்க, நான் போய் போனா பார்த்துட்டு வரேன். சரி லட்சுமி. என்னப்பா என்னமோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? எனக்கு என்னமோ உங்க அம்மா தெரியாம பாவப்பட்டு கூப்பிட்ட மாதிரி தெரியல. ஏன்பா அப்படி சொல்றீங்க? உங்க அம்மா கண்ணே சரியில்லடா. அவ என்ன பிளானோட அவளை கூப்பிட்டான்னு தெரியலையே. ஒருவேளை திரும்பி என்னை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்களோ? என்ன சிரிப்பு? இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் செல்லமான அண்ணன் பொண்ணு இல்ல. திரும்பி உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். வந்தேன்னு வைடா வாயை உடச்சிருவேன். தேவையில்லாத ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த மேற்கொண்டு என் லைஃப்லயே நீ பண்றடா. நான் என்னடா பண்றது? இன்னைய மாதிரி ஒரு ஜாதகம் உனக்கு அமையவே இல்லையே. போடாம் மாமனே, என்கிட்டயா பேசுற? உன் சட்டையெல்லாம் மேல அயன் பண்ணி தானே இருக்கு. டேய் என் சட்டையை ஏதாவது பண்ணன்னு வையி. பண்ணா ஐயா என்ன பண்ணிடுவீங்களா? மாமனே உன்னை கொன்று வேண்டா. டேய் அவன் என்ன பிரச்சனையில இருக்கான்? இப்பதான் சின்ன பசங்க மாதிரி சட்டைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாருங்கப்பா, சும்மா என்னையவே நோண்டிட்டு இருக்கான். நான் என்னமோ கீதாவை கவனிச்சு அனுப்புன மாதிரி. நீ ஒண்ணுமே பண்ணல பாவம். நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். ஏய் சீப்படா. உங்க உடம்பு நல்லா ஆயிடுச்சுல? ஒரு பிரச்சனை இல்ல, நல்லா இருக்கேன். அப்புறம் நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும். உன்னோட பர்மிஷன் வேணும். நான் போகட்டுமா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா போங்க. அப்புறம் நானும் வேலைக்கு போறேன். ஆதி நான் திரும்பியும் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். நான் ஒருத்தன் சம்பாதிக்கிறது பத்தாதா? நீயும் போய் வேலைக்கு போகணுமா என்ன? இங்க பாருங்க ஆதி, உங்களுக்கு துணையா நானும் இருக்கிறது தான் நல்லது. என்னாலே ஒரு இன்கம் வந்துச்சுன்னா சீக்கிரமா வீட்டை மீட்டுடலாம்ல. உங்களுக்கு தானே அது ஈஸி. அதனாலதான். இங்க பாரு, எனக்கு இப்ப வீட்டெல்லாம் விட நீ தான் ரொம்ப முக்கியம். காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆள் எனக்கு கிடைக்க பல ஜென்மம் எடுக்கணும்டி. அப்பாடா, புரிஞ்சா சரிதான். அதெல்லாம் எனக்கு முன்னாடியே புரிஞ்சிருச்சு. நீ பேசாம வீட்லயே இருவேன். என்ன ஆதி, வீட்ல இருந்தா எனக்கு போர் அடிக்கும். நானும் காலேஜ்ல வேலை பார்க்க போனேன்னு வைங்க, எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்ல. அதையே நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. எனக்கு புரியாம இல்ல, நீயும் எதுக்கு கஷ்டப்படுவானேன்னு சொல்றேன். ஆதி, காலேஜ்ல போய் கிளாஸ் எடுக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் நீங்க என்ன சும்மாவா இருக்க போறீங்க? கண்டிப்பா எனக்காக ஸ்டெப் எடுப்பீங்கல்ல? கண்டிப்பா எடுப்பேன். அப்புறம் என்ன ஆதி, நாளைக்கு நானும் காலேஜ் கிளம்புறேன். எனக்கும் ஒரு வாரம் தான் லீவ் கொடுத்தாங்க. அதை மீறி எக்ஸ்ட்ராவே நான் லீவ் போட்டுட்டேன், உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி. இதுக்கப்புறமும் நான் லீவு போட முடியாது ஆதி. நீங்களே பாத்தீங்களே மதியானம் ஹெச்ஓடி எத்தனை வாட்டி ஃபோன் அடிச்சாங்கன்னு. பார்த்தேன். அப்புறம் என்ன ஆதி, நானும் வேலைக்கு போயிட்டு வரேனே. சரிம்மா, உன் விருப்பம் எதுவோ அதே பண்ணு. தேங்க்ஸ் ஆதி. சத்யா. ஆமா என்னம்மா, சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாம்மா. தோனி சாயங்காலமா கொண்டு வந்தால அடமாவு, அதை தாம்மா ஊற்றி சாப்பிட்டோம். சரிம்மா. மாப்பிள்ளைக்கு இப்போ உடம்பு நல்லா இருக்குல்ல? ஒரு பிரச்சனையும் இல்லை மாப்பிள்ள? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, நல்லா இருக்கும் 2 பேரும். சரிங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கோம்னு சொல்லிட்டு உடனே வேலைக்கெல்லாம் கிளம்பிடாதீங்க. அம்மா, அவர் நாளைக்கு வேலைக்கு போறாராம்மா. என்ன தம்பி இது? இப்பதான் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸ்கூல்ல இருந்து தானே ஒட்டிட்டு வந்தீங்க. இன்னும் 2 நாள் லீவ் போட்டா இன்னும் நல்லா ஆயிட போகுது. அதுக்கப்புறம் போகலாம்ல. இல்லத்த, ஸ்கூல்ல இருந்து போன் அடிச்சுக்கிட்டே இருந்தாவ. நான் நேரத்தே போயிருக்க வேண்டியது. அப்புறம் கூப்பிட்டும் போகலன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அத்த. சரிங்க மாப்பிள்ள, ஆனா ரொம்ப போட்டு உடம்ப வர்த்திக்காதீங்க. சரிங்க அத்த. அம்மா, நானும் வேலைக்கு போறேம்மா நாளைக்கு. நீயா? ஆமாம்மா, நான் 1 வீக் தான் லீவ் போட்டிருந்தேன். ஆதிக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் கூட 2 நாள் எக்ஸ்ட்ரா போட்டேன். காலேஜ் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கம்மா. ஹெச்ஓடி உனக்கு கூட கால் பண்ணாங்களாமே. ஆமா, அந்த பொம்பளைக்கு என்ன வேலை? நீ அடங்கவே மாட்டியா? கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகுற வரைக்கும் நான் வேலைக்கு போறேன்னு சொன்னேன். இப்பதான் கல்யாணமும் ஆயிடுச்சுல, வீட்டோட இருக்க வேண்டியதானே. நீ எதுக்கிட்டி சம்பாதிக்கணும்னு அலையிற? அம்மா, நல்ல வேலை, நல்ல சம்பளம், அந்த வேலையை நான் எதுக்குமா விடணும்? அதுவும் தெரிஞ்ச காலேஜ். என்ன பிரச்சனை வந்துட போகுது? நீங்களும் சொன்னாவே கேட்கவே மாட்டீங்க. இங்க பாருடி, கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே குழந்தை குட்டின்னு அந்த மாதிரி இருப்பியா? சீக்கிரமா நீங்க ஒரு பேரம்பேத்தியை பெத்து கொடுப்பீங்கன்னு பார்த்தா வேலைக்கு நீ பாடிக்கு கிளம்பிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி பேரம் வரும் பேத்தி வரும்? அம்மா, அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடந்து வருமா? பேரம் வேணும்னு வீட்லயே உட்காந்துருந்தா பேரம் வந்துருமா? அதுக்காண்டி உன்னை இப்படி அலைய விட்டுக்கிட்டே இருக்க சொல்றியா? இங்க பாருடி,
வயசு 26 ஆகுது, கல்யாணமே லேட்டு. நான் உன் வயசுல உன்னையும் பெத்துட்டேன், உன் தொங்கச்சியும் பெத்துட்டேன். நீ இப்பதான் கல்யாணமே பண்ணியிருக்க. இன்னமும் வேலைக்கு போறேன் குதிச்சிட்டு இருந்தீனா புள்ளையெல்லாம் எப்ப பெத்துப்ப? இன்னும் 30 வயசுலயா? அம்மா, பிறக்கும் போது பிறக்க போதுமா. ஆமா, நீ ஒரு வாட்டி தள்ளி போட்டீனா அப்புறம் அந்த தெய்வமே தள்ளி போட்டுரும். சீக்கிரமா முடிவெடுத்து புள்ளைய பெத்துக்கிற வழியை பாருங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். இங்க பாருடி, வேலைன்னு இருந்த புள்ளைய பெத்துக்கிறது விட்டு போயிடும். அப்புறம் புள்ளைக்காக கோயில அலைய வேண்டியதா இருக்கும். சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேன் தம்பி. சாரிம்மா. எதுக்குங்க சாரி? இல்ல, என்னாலதானே உங்க அம்மா கிட்ட நீ திட்டு வாங்குற. நான் தானே எந்த ஸ்டெப்பும் எடுக்காம இருக்கேன். அச்சோ, இதெல்லாம் நான் எத்தனையோ வாட்டி கேட்டுட்டேன். எனக்கெல்லாம் கேட்டு மறத்து போச்சு. குழந்தை எப்ப பிறக்கணுமோ அப்பதான் பிறக்கும். நம்ம அதுக்காக ஸ்டெப் எடுக்கணும்னு தேவையில்லை. கடவுள் கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டா அதை யாராலுமே தடுக்க முடியாதுங்க. நீங்க இதுக்காகலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நாளைக்கு நானும் கிளம்புறேன், நீங்களும் கிளம்புங்க, சரிங்களா? சரிடி. சரி, வாங்க போய் படுக்கலாம். சரி சத்யா. உங்க அக்காவுக்கு என்ன கொழுப்பு இருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க? என்னடி ஆச்சு? ச்சே, இந்த அளவுக்கு மோசமா பிஹேவ் பண்ணுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசாத. இப்ப எதுக்கு எங்க அக்கா மேல பழைய தூக்கி போடுற? ஆமா, உங்க அக்கா ரொம்ப யோக்கியமான ஆளுதான். எதுக்காக எங்க வீட்டுக்கு போன் அடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கணும்? எது கம்ப்ளைண்டா? அப்படியே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுடி. நம்பிட்டேன். உங்களுக்கு என்னை பிடிக்கலையா? வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா? இதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க, இதெல்லாம் உண்மையான்னு கேட்டேன்.